ஹலோ மக்களே! இந்து கர்ணா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சித்ராவோட மேரேஜ எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்துவும் நெறைய பிளான போடுறாங்க. ஒரு கட்டத்தில மாப்பிள இருந்தா தானடா தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர நம்ம ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து கடத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில நம்ம கதிர கடத்தின விஷயம்லாம் கர்ணாவுக்கு தெரிய வந்ததா, அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சித்ராவும் இந்து கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்கள தான் நான் நம்பியிருந்தேன். கண்டிப்பா இந்த மேரேஜ தடுத்து நிறுத்துவீங்கன்னு பார்த்தா எல்லாமே சொதப்பல் ஆயிட்டு. லீலா வேற இப்போதைக்கு உண்மைய சொன்ன மாதிரி இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம சித்ராவும் சொல்லும்போது, இந்துவும் நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா இந்த மேரேஜ் உனக்கு கதிர் கூட நடக்கவே செய்யாது அப்படி சொல்லும்போது, அந்த கதிரும் என்கிட்ட அவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த மேரேஜ உன்னால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுற மாரி சொல்றான் அப்படின்னு நம்ம சித்ராவும் இந்து கிட்ட சொல்லும்போது, இந்துவும் ஜெயந்தியும் சித்ராவ சமாதானப்படுத்துறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த மேரேஜ நிறுத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜெயந்தி இந்து கிட்ட லீலாவ தான் ரொம்பவே நம்பி இருந்தோம். இப்ப எல்லாமே சொதப்பல் ஆயிட்டே என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கும்போது, இந்துவும் பேசாம நம்ம உஷாராணி மேடம பார்த்து நேரடியா சொல்லிட வேண்டியதுதான் அப்படி சொல்லும்போது, ஜெயந்தியும் அது எப்படி இந்து சொல்ல முடியும்? அந்த கருணா வேற நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எப்படிதான் இவங்க இந்த மேரேஜ தடுத்து நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே நமக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது உஷாராணி மேடம நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்துவும் ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. பேசாம கருணாவுக்கு ஏதாவது பால்ல மிக்ஸ் பண்ணி குடுத்து அந்த மயக்க நிலையில கொஞ்ச நேரம் இருந்துற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் பண்றாங்க. அதுபடியே நம்ம ஜெயந்தியும் போய் கருணா கிட்ட பால கொண்டு போய் நீட்டுறாங்க. நம்ம கருணாவும் என்ன நீ திடீர்னு இப்படி எனக்கு தரீங்க, எனக்கெல்லாம் இது பிடிக்காது வேண்டான்னு சொல்றாங்க. அத கேட்ட நம்ம ஜெயந்தி விடுற மாதிரி இல்ல. என்ன கருணா நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்க. நீ இவ்வளோத்துக்கு மேரேஜுக்கு ஃபுல்லா இருந்து வேலை பார்த்துட்டே இருக்க. எவ்வளோ டயர்டா இருப்ப. அண்ணி சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும் இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோ, இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கருணாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜெயந்தி விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அந்த பால நம்ம கருணா குடிச்சிடுறாங்க. ஆனா கருணா ரொம்பவே மயக்கத்துல ஆயிருவாங்கன்னு பார்த்தா அங்க வேற மாதிரி நடக்குது. நம்ம ஜெயந்தி பண்ண செயல் அவங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி முடியுது. நம்ம கருணாவும் இந்துவ விடுற மாதிரி இல்ல. நம்ம இந்துவும் ஜெயந்தி கிட்ட என்னதான் கலந்து கொடுத்தீங்க இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லும்போது, ஜெயந்தியை இப்ப என்ன பண்றது? அடுத்து நம்ம வேற ஏதாவது பிளான் தான் பண்ணணும். அது வேற மேரேஜுக்கு டைம் ஆயிட்டு அந்த மாப்பிள்ளை வேற ரெடி ஆயிட்டே இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியும் இந்துவும் ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. சித்ராவும் இந்து கிட்ட வந்து என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி இந்த மேரேஜை நீங்க நிறுத்த போறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கே வர சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் பயந்துட்டு இருக்கும் போது இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து அடுத்த பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம். இந்துவும் ஜெயந்தியும் இந்த மாப்பிள்ளை இருந்தா தானே மேரேஜ் நடக்கும், பேசாம இந்த மாப்பிள்ளையை கடத்திட வேண்டியதான் அப்படின்னு திட்டத்தை போடுறாங்க. ஆனா நம்ம மட்டும் இதை செய்ய முடியாது, இப்ப என்ன செய்யறதுன்னு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பாண்டி அந்த இடத்துல வரும்போது பாண்டியும் என்ன இது ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மேரேஜை எப்படியாவது தடுத்து நிறுத்துவீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு அப்படி கேட்கும்போது, நாங்களும் பல திட்டத்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனா எல்லாமே சொதப்பிட்டு அப்படி சொல்லும்போது, இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது மாப்பிள்ளையை கடத்திடணும் அப்படி சொன்ன உடனே பாண்டியும் ஆமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா அதை யாரு செய்ய போறா அப்படின்னு கேட்ட உடனே ஜெயந்தியும் வேற யாரு நீ தான் செய்ய போற, நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோன்னே பாண்டியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாலும் விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பா நீ தான் எங்களுக்கு உதவணும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனாவுக்கு என்னதான் வாயை திறந்து பேச முடியாமல் இருந்தாலும் எப்படியாவது கருணா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இந்துவும் ஜெயந்தி பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிங்கும் புவனா பார்த்துட்டே இருக்காங்க. ஜெயந்தி புவனா கிட்ட வந்து இப்போ என்னதான் நடந்தாலும் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் இப்போ கதிரை கடத்த போகிறோம், இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்ட மாதிரி பேசும்போது புவனாவும் ஆக்ஷன்ல காட்டுறாங்க. கண்டிப்பா உங்களை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே குடும்பத்துல சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெயந்தியும் புவனாவை தடுத்து நிறுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சரி இதான் மாப்பிள்ளை ரூமு, பேசாம அங்க போக வேண்டியதா அப்படி சொல்லும்போது கதிரும் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எப்படியாவது கதிர்க்கு தெரியாம அவனை கடத்தணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இந்துவும் பேசாம தலையில ஒரு போடு போட வேண்டியதான், கட்டையால அடிச்ச உடனே அவன் மயங்கி விழுந்துருவான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த கதிரை இந்த இடத்துல இருந்து
கடத்திட வேண்டியதான்னு நம்ம இந்துவும் ஜெயந்தியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. கதிரும் அப்படியே வரும்போது அவனுக்கு தெரியாமல் நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து தலையில் ஒரு போடு போடுறாங்க. அது மாதிரி கதிர் மயங்கி விழுந்துறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஜெயந்தியும் சரி இவனை எப்படி கடத்துறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது பாண்டியோட உதவி கேட்குறாங்க. அந்த இடத்துல பாண்டியும் வரும்போது கதிர் எப்படியாவது இழுத்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. அப்படியே கார் டிக்கியில் பேசாமல் ஒளிச்சு வச்சிட வேண்டியதா அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கர்ணாவோட மயக்கம் லைட்டாக தெளிகிற மாதிரி இருக்குது. கர்ணாவும் எப்படியாவது இந்த இந்துவை கண்டுபிடிச்சு ஆகணும், இந்து இந்த மேரேஜை நிறுத்துவேன்னு சொன்னால் ஆனால் அது எப்படி தான் தெரிய மாட்டேங்குது, அவள் என்ன செய்கிறான்னு புரியல. இந்த ஜெயந்தி அண்ணி தான் ஏதோ ஒன்று நமக்கு தந்தாங்க, அதனால தான் கொஞ்ச நேரம் நம்ம அசந்து தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சித்ரா பயங்கரமாக பதட்டமாக இருக்கும்போது இந்து கிட்ட என்னாச்சு, குறித்த நேரம் வேற நெருங்கிட்டே வருது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இந்துவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த கதிர் இனிமே வரப்போறது இல்லை, அவனை தலையில் ஒரு போடு போட்டு மயக்கத்தில் இருக்கான், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்காது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் என்னதான் முயற்சி எடுத்தாலும் நம்ம இந்துவுக்கும் ஜெயந்திக்கும் ரொம்பவே பதட்டமாக இருக்கு. சுகுணாவும் நம்ம ஜெயந்தியை பார்த்து என்ன உங்களை ரொம்ப நேரம் ஆகிய காணவே இல்லை, எங்க பேருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது ஜெயந்தி இல்லக்கா பக்கத்துல தான் பேருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே ஜெயந்தி, இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், இந்த குடும்பத்தோட மானமே இந்த மேரேஜில் தான் இருக்குது, அது எல்லாமே உனக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவுக்கு நீங்கள் எல்லாருமே எப்படியாவது இந்த சித்ராவோட மேரேஜை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா ரொம்பவே பிரச்சனை ஆகிடும், அதனால் சித்ராவோட மனசு கெடுக்கிற மாதிரி ஏதாவது சித்ரா கிட்ட போய் பேசாதுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சித்ராவும் நம்ம சுகுணா கிட்ட அம்மா எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, உங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலுமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஏமா இப்படி இருக்க, கடைசி நிமிஷத்துலையாவது இந்த மேரேஜ் நிற்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சித்ரா, எங்களை பார்க்கலையா, இப்போ நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்னதான் சொன்னாலுமே நம்ம சித்ராவும் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சித்ரா நீ இப்படியெல்லாம் செய்யாத, எப்படி இருந்தாலுமே உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும், அப்பா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது உனக்கு வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்கும், அதனால நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவை சமாதானப்படுத்துகிற எண்ணத்துல தான் அவங்க அம்மா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சித்ராவோட நிலைமை புரிஞ்சாலுமே அவங்க அம்மானால எதுவுமே அவங்க அப்பாவை மீறி செய்யவே முடியலைன்னு சொல்லலாம். நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து கதிர் கடத்தக்கூடிய எல்லா பிளான் எல்லாத்தையுமே நம்ம புவனாவுக்கு தெரிஞ்சிடுது. புவனாவும் எப்படியாவது கர்ணாவை நம்ம பார்த்து செய்களையாவது சொல்லிடணும், இந்த மேரேஜை அவங்க தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் கதிரை காணல் சொல்லிட்டு மண்டபத்தில் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும், கர்ணாவை இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படி சொல்லி புவனாவும் ஒரு பிளானை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கர்ணா என்ன ஒரு பக்கம் இந்து ஜெயந்தி எல்லாம் தேடிட்டு வரும்போது இந்துவை பார்த்துடுறாங்க. அப்படி இந்து கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தந்த பால்ல ஏதோ ஒரு மயக்கப்பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா கேட்கும்போது இல்லையே நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு ஜெயந்தி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்ணாவும் இந்து கிட்ட சரி எப்படிதான் இந்த மேரேஜை நிறுத்த போற அப்படி சொல்லும் போது ஒரு கட்டத்துல புவனாவும் அந்த இடத்துல வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கர்ணாவுக்கு எல்லா விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இந்துவுக்கு கர்ணாவும் உதவி பண்ணி சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம்.